உபதேசமும் செய்கையும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவரே ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்டால் மாத்திரம் போதாது, அவற்றின் பிரகாரம் நாம் கிரியை செய்யவும் வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி செய்யாமல் அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய மனம் தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது போர் சேவகர்கள் அவரை யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தி பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்யாமல் அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் கூப்பிடுவதற்கும் போர் சேவகர்கள் இயேசுவை யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தி பரியாசம் பண்ணியதற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. நாம் நம்மை இயேசுவின் விசுவாசிகள் என்று கூறிக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று கூறிக்கொண்டாலும் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது மிகவும் முக்கியம். கற்பாறையின் மேல் வீடு கட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று கூப்பிட்டால் பரலோகம் போய்விடலாம் என்று நினைப்பது தவறான எண்ணம். இப்படிப்பட்ட மனோபாவத்தை இயேசு கிறிஸ்து ஓர் உவமையினால் விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காக திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அவருடைய வார்த்தைகளை சிலர் தங்களுடைய நித்திய ஜீவனுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஆன்மீக அறிவு விருத்தி ஆவதற்கும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிறார்கள். உபதேசத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறார்கள். இவர்கள் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடுவது கடினம். கடினமாக வேலை செய்தால்தான் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட முடியும். ஆரம்பத்தில் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடும் வேலை மெதுவாகத்தான் நடைபெறும். இந்த வேலையை விரைவாக முடிக்க முடியாது. கற்பாறையில் சிறிது சிறிதாகத்தான் தோண்ட முடியும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறவர்களும் ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மெதுவாகத்தான் வளர்ச்சி பெறுவார்கள். இவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரம்பத்தில் சற்று கடினமானதாக இருக்கும். ஏனெனில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாக செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். கற்பாறையில் அஸ்திவாரம் போடுகிறவர்கள் பாறையை தோண்ட வேண்டும், ஆழமாக தோண்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஆழமாக தியானிக்க வேண்டும். இவர்கள் தங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைப்பார்கள். அவரே எல்லா காலங்களிலும் அழிந்து போகாமல் நிலைத்திருக்கும் கன்மலையாக இருக்கிறார். கற்பாறையின் மீது அஸ்திவாரம் போட்டு தங்கள் வீடுகளை கட்டுகிறவர்கள் நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து வேலை செய்தால்தான் கற்பாறையில் அஸ்திவாரம் போட முடியும். செய்யும் வேலையில் நிலைத்திருக்க வேண்டும். சரீர களைப்பும் பாடுகளும் உண்டாகலாம். இவற்றின் மத்தியிலும் நாம் ஆரம்பித்த வேலையை இடையில் விட்டுவிடாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சி பண்ணினால்தான் கற்பாறையின் மீது அஸ்திவாரம் போட முடியும். மற்றவர்கள் சும்மா இருந்தாலும் நாம் சும்மா இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலும் உறுதியாக நிலைத்து நிற்பார்கள். மற்றவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் இவர்கள் கர்த்தருடைய கரத்தை பற்றிக் கொள்வார்கள். கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடுவது கடினமான வேலை. இந்த கடின வேலையின் மத்தியிலும் இவர்கள் தங்களுடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் காத்துக் கொள்வார்கள். பாடுகளின் பெருங்காற்றோ
துன்பத்தின் பெருவெள்ளமோ இவர்களை சேதப்படுத்தாது. இவர்கள் தங்களுடைய பாதங்களை கற்பாறையின் மீது பதித்திருக்கிறார்கள். கற்பாறையின் மீது அஸ்திவாரம் போட்டு கட்டுவது கடினமாக இருந்தாலும் இவ்வாறு கட்டப்படும் வீடு நிலைத்து நிற்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் பாதுகாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை முற்றும் முடிய வழி நடத்துகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கும் இவர்களை இயேசு கிறிஸ்து அழிந்து போகாமல் பாதுகாக்கிறார். மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவர்கள் தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக் கொள்கிறார்கள். இவர்கள் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போய்விடும். அஸ்திவாரம் இல்லாமல் இவர்கள் வீடு கட்டி இருக்கிறார்கள். ஆகையினால் நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்துவிடும். அழிவு உடனடியாக நேரிடும்.